ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டா நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நேற்று ஒரு 4:30க்கு போட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. சுத்தமாக ஓடவே இல்லை. என்னடா பிரச்சனைனே தெரியல. சரி, ஓகே, இனிமேல் வந்து ஒழுங்காக 3 மணிக்கு போடணும். நல்ல பிள்ளையா இருக்கிறோம், ஒழுங்காக வீடியோ போடுறோம் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஐஸ்வர்யா சிஸ்டர் உங்களுக்காக மட்டும்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டுக்கெலாம் நான் பதில் சொல்லலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தீங்க. சிஸ்டர், உங்களோட கமெண்ட்டுக்கு நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாருடைய கமெண்ட்டுக்குமே நான் பதில் சொல்லுவேன். அது நீங்கள் வந்து என்ன ரொம்ப பாசமாக பேசுவீங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்கேன். ஒரு சில கமெண்ட் வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் போய் விழுந்துரும். ஸோ அப்படி விழும்போது எனக்கு வந்து அந்த வந்து கண்ணில் வந்து காட்டாது. கண்ணில் காட்டின அத்தனை கமெண்ட்டுக்குமே நான் வந்து பதில் சொல்லிட்டேன் சிஸ்டர். ஸோ ஃபீல் பண்ணாதீங்கம்மா, கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டுக்குமே பதில் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போவும் போல் என் கூட நீங்கள் பேசணும், பழகணும், ஓகேவா? அதுக்காக ஃப்ரெண்டு இல்லை நீங்கள் விட்டுறக்கூடாது. என்றைக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, சரிங்களா? சரி, ஓகே, இப்போ பாருங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு, ஹைப்பை வர வர யாருமே தட்ட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் தட்டி விட்டு போங்கம்மா, ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடனால் எல்லாமே போயிடுச்சுன்ட்டு கவலைப்பட்டு நல்லா பாதுகாப்பாக என்ன சொல்கிறது, சில பேர் சூசைட் வரைக்கும் வர போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எதுக்காக சூசைட் பண்ணுங்க? எங்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் வந்துச்சுன்னா, அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு தைரியம் நமக்குள்ளே வராதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சா போதும். ஏன்னா சூசைட் பண்ணி சாகும்போது எவ்வளோ வலி வலிக்குமோ அவ்வளோ வழி நம்ம வந்து தாங்கிடுறோம், அப்படி தானே? அதையே தாங்கிட்டோம். சாதாரண அந்த கடன் தானே, போடா போடா பொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சாதாரணமாக கடந்து வந்துடலாங்க. என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவோம், அவ்வளோதானே? கஷ்டப்பட்டு முன்னேறிட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இன்றைக்கி என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே கடன்லேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து என்னதான் முழின்னு முழிச்சாலும் சரி, நம்மளால் எந்திக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன்ப்பா. ஆனால் அந்த 10 நிமிஷம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு மேஜிக் மிராக்கிள் நடக்காதான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரே ஒரு வீடியோ 10 நிமிஷம் மட்டும் எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வழியுமே கிடைக்கும். எல்லா வழியுமே நான் சொல்லியிருக்கேன். நம்ம வருமானத்தை காட்டிலும் கடல் கண்ணா பின்னான்னு இருக்குன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு ஃபீலே பண்ணாதீங்க. சரிடா பார்த்துக்கலாம்டா, இவ்வளோ கடன் இருக்கா, எப்படியாவது நம்ம அடைச்சிடலாம், நம்மளால் முடியும், படைச்சவன் இருக்காண்டா அப்படின்னு நம்ம நம்பணும், ஓகேவா? அதை விட்டுட்டு ஐயோ இவ்வளோ இருக்கேன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுட்டு உட்கார்றத விட இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். சரி, இதை விட நிறையா கடன் வச்சுருக்கோம்ல, என்ன பண்ணுறா அப்படின்னு யோசித்து கடன் வாங்கக்கூடாது. அந்த கடன்லேருந்து எப்படி மீண்டு வரலான்னு மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும், சரியா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, எவ்வளவோ நானும் பட்ஜெட் போட்டு பார்க்குறேன், ஆனால் மாத கடைசி ஆனால் வாடகை எடுக்கிறதுக்கே நான் வந்து திணறேன், என்ன பண்ணனே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எங்கள் மாத கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து வாடகை தேடினீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதான் தேதி 1லேருந்து லாஸ்ட்டு 30 வரைக்கும் இருக்குது தெரியுமா? அதுலேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சம்பளக்காரங்களோ இல்லை மாத சம்பளக்காரங்களோ கொஞ்சமாக எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாடகைங்கிறது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லோனு இஎம்ஐக்குள்ளே போகாமல் இருந்தாலே நம்ம இதில் வந்து ஸ்பீடாக வந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை நல்லா மதிக்கிறதோ நம்மளை கேவலமாக அவமானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன? இந்த உலகத்தில் பணம் மட்டும்தான் முக்கியம். பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காதுங்க. உண்மை அதுதான். என்னடா இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உண்மையிலே நான்லாம் உணர்ந்து பேசுகிறேன். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அத்தனை சொந்தமும் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்கள்கிட்ட பணம் எப்போ இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ, உங்களை வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சாதாரண விஷயத்துக்கு சொல்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்றதா இருந்தாலும் சரி, அது உங்கள் மாமியார் வீட்டு சைடாக இருந்தாலும் சரி, உங்கள் தாய் வீட்டு சைடாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் கழுத்தில் ஒரு நகை இருந்துச்சுன்னா உங்களை வந்து தாங்குவாங்க. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து தான் ஆகணும், நீ வந்துருமா அப்படிமா இப்படிமாம்பாங்க. இதே ஒரு கழுத்தில் ஒரு சாதாரண ஒரு மஞ்சக்கயிறோ இல்லை சாதாரண ஒரு கரிசமணியோ போட்டு நின்று பாருங்களேன், அந்த நாய் நம்மளை திரும்பி கூட பார்க்காது. இது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கோவமாக தான் சொல்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நம்மளோட லெவலே வேறு லெவலில் இருக்குது. அந்த தங்கத்துக்கு கொடுக்குற மதிப்பு கூட நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. உண்மையான ரீசனே அதுதாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வந்து சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடன்லேருந்து வெளியில் வந்துட்டீங்கனாலே உங்களால் சேஃப்டி பண்ணவே ஈஸியாகவே முடியும். நம்மளோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைன்னா, உங்கள்கிட்ட சுற்றி இருக்கவங்கள பாருங்கள். அவங்கள எப்படி புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு தெரியும். நீங்கள் பணம் இருக்கும்போது உங்களை வந்து தாங்கினவங்க, உங்கள்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் கடனில் இருக்கீங்கன்னா, அவங்க வந்து தாங்குகிற லட்சணமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பேசுகிறவங்க எல்லாருமே நம்ம ப்ராப்ளம்ஸை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. அது முகம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சொந்தமோ பந்தமோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை எய்த்த வீட்டுக்காரனை எவனாக இருந்தாலும் சரி, பேசுவான் அவன் இஷ்டத்துக்கு. அதான் சொல்லுவாங்களா, அட்வைஸ் வந்து அள்ளி தொளிச்சுட்டு போயிடுவான்.
அதில் இருந்து நம்ம மீண்டு வர்றது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் பேசுகிறத மைண்டில் ஏற்றாதீங்க. ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டானே, நம்மளை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு யோசிச்சினாலே மண்டை கிறுக்கு பிடிச்சிரும். கிறுக்கு பிடிச்சா நம்மளால எந்த வேலையுமே அதில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ப்ராப்ளமை நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படித்தானே? அப்போ இதில் நீங்கள் சூசைட் பண்ணி ஏதாவது கிளிக்க போகிறோமா? ஒரு கழுதையும் கிளிக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கிட்ட போகாதீங்க. ஃபஸ்ட்டு கடவுள் நம்பிக்கை வைங்கப்பா. மெயினான விஷயம் இதுதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நம்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்லா இருப்போம். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆண்டவர் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவோம். இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவர் வந்து அந்த 10 ரூபா கொடுக்குறதுக்கு யார் மூலமாவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து தருவாங்க. ஏதோ ஒரு விஷயம் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து படைச்சவனை நம்பணும். அதுக்காக நான் நம்பிக்கிட்டே வீட்டிலே உட்காந்துக்கிட்டே இருப்பேன்னா ஒன்றுமே நடக்காது. படைச்சவனே என்ன சொல்லியிருக்கான்? முயற்சி செய்ய, அதுக்குண்டான பலனை நான் வந்து தாரேன். அவ்வளோதான். நீ வந்து முயற்சி செய். முயற்சியே செய்யாமல் நீ வீட்டில் உட்காந்தனா உன்னால் எதுவும் முடியுமா? கண்டிப்பாக முடியவே செய்யாது. நீ ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி, ஆனால் நம்பிக்கை வை. நம்பிக்கை வச்சுட்டே முயற்சி பண்ணி கண்டிப்பாக அந்த கடனோடு நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். ஓகேவா? நம்ம லைஃப் மாறப்போகுது, எல்லாமே சரியாயிரும், நமக்கு அந்த கடவுள் யார் மூலமாச்சும் சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். நீங்கள் உங்களோட நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது எப்படி திமிங்கலம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. அது எப்படிங்க நடக்கும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. என்கிட்ட வருமானம் கம்மியாக இருக்க, இவ்வளோ லோன் இருக்கும், சொத்து பத்துன்னு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு பைசா சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, பரம்பரை சொத்து இல்லை, எங்கள் அம்மா அப்பாவும் எனக்காக சேர்த்து வைக்கல, நான் என்னத்தை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஒரு மீம்ஸ் வரும் தெரியுமா? அப்பனோட சொத்து இல்லாமல், மாமனாரோட சொத்து இல்லாமல் எவன் ஒருத்தன் கெத்தாக எந்திரிச்சு நிற்கிறானோ அவனை வந்து வீழ்த்துறதுக்கு எவனால எந்த கொம்பனாலே முடியாது. ஏன்னா அவன் தான் ஒரு சிறந்த ஆண்மகன். ஏன்னா 2 பேர் சைடுமே எந்த சொத்துமே வராது. அந்த 2 பேர் சைடு சொத்து இல்லாமல் அவனா பட்டு திருந்தி எந்திரிச்சு அவமானப்பட்டு அந்த ₹1 சேர்க்கறதுக்கு எந்திப்பான் பாருங்க, அங்கே நிற்பான் அவன். உண்மை. இதெல்லாம் நான்லாம் அனுபவபூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதாவது 2 சைடு சொத்துமே இல்லாமல் நீங்கள் அதில் எந்திரிச்சு பாருங்களேன், அதோட வேல்யூவே தனி. ஆனால் உங்கள்கிட்ட அந்த சொத்துலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அது வேற கதை. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அவமானப்படும், அதாவது நம்ம கஷ்டப்படும் போது அவங்க நம்ம கூட இல்லை, நல்லா இருக்கும்போது சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொந்த பந்தம் வேணுங்கிற ஒரு ஆசை. அவ்வளோதான். நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இனிமேலும் சேர்த்துக்குவேன். எனக்கு சொந்த பந்தம் வேணுங்கிற ஒரு ஆசையில் நான் சேர்த்துருக்கேன். ஆனால் நம்மளோட கடன் இருக்கும்போது திரும்பி பார்க்காதவங்க தான் அவங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம கணக்கை படைச்சவன் எப்படி தெரியுமாங்க? நம்ம ஒரு கணக்கு போட்டு நம்ம ஒரு லைனில் போய்க்கிட்டு இருப்போம். ஆனால் படைச்சவன் என்ன சொல்லுவா? டேய் அந்த வழியாக போகாடா, நான் இருக்கேன்டா, நான் வரேன்டா உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே வருவாங்க பாருங்கள். அது யார் தெரியுமா? நம்ம படைச்சவனால் மட்டும்தாங்க முடியும். அது நீங்கள் எந்த மதமானாலும் கூட இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த மதத்துலையுமே படைச்சவன் நம்மளை என்ன சொல்லியிருக்கான்? ஆண்டவன் என்ன சொல்லியிருக்கான்? நீ வந்து உன்னோட லைஃப்பில் நீ போய்கிட்டே இரு, உனக்கு என்ன தேவைங்கிறத நான் முன்னாடியே எழுதி வச்சுட்டு அதை நான் உனக்கு தர்றேன், அதாண்டா விதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட முயற்சியே பண்ணிக்கிட்டே இருப்போம். தயவு செஞ்சு சோர்ந்தே போகாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிற 1000 பேர் என்ன பேசினாலும் சரி கண்டுக்கவே செய்யாதீங்க. எல்லாம் நன்மைக்கே, எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருங்க. யார் எட்ட கேட்டாலும் எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாக காமாக மாறிடுங்க. அதுவே பெரிய பெரிய விஷயம். சில பேர் நினைப்பாங்க, என்னடா இது கரெக்டாக தானே பட்ஜெட்லாம் போடுறோம், ஆனால் லோனை மட்டும் நம்மளால் அடைக்க முடியல, கடனை மட்டும் அடைக்க முடியலையே, தலைக்கு மீறி கடன் அதிகமாகிக்கிட்டே போகுது, இதை விட என்ன தான் செய்ய, என் தலையை அடமானம் வச்சாது இந்த கடனை அடைச்சிடுவாங்க. தலையை யார் வாங்குவா? ஒருத்தனும் வாங்க மாட்டான். ஃபஸ்ட்டு என்ன கடன், என்ன காரணம், எதுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல் ஃபீஸுக்கா, இல்லை கல்யாணத்துக்கா, இல்லை பைக் வாங்கினீங்களா, இல்லை ஃபோன் வாங்கினீங்களா, இல்லை இஎம்ஐ ஏதாவது வாங்கினீங்களா, இப்படி என்ன வாங்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. யோசிக்காமல் கடனாயிட்டேன்னு யோசிக்காதீங்க. ஒரு பிள்ளை இல்லை பெரிய பிள்ளையாக இருந்திருக்கலாம், இல்லை மேரேஜ் நடந்திருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கலாம், ஏதாவது ஒரு கடன் வந்திருக்கும். அந்த கடனை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொட்டேஷன் பண்ணுவோம். இந்த ரொட்டேஷன் பண்ணுற பழக்கத்தை முதல்ல மண்டையிலேருந்து தூர எரிஞ்சிடுங்க. ஏன்னா இது நம்மளுடைய லைஃபை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொட்டேஷன் எப்படி இப்போ நீங்கள் எதுவும் லீவ் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த மாதம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் லீவ் எடுத்துட்டேன். அடுத்த மாதம் வந்து நமக்கு வந்து சம்பளம் கம்மியாக வரும். அந்த சம்பளம் கம்மியாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? லோன் போட்டுருவோம். லோன் ஒரு 5000 போட்டு அந்த லோனை வாங்கி இந்த இதை வந்து நம்ம ஈடு கட்டிடுவோம். ஈடு கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்த மாதம் இந்த 5000 வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸுக்கு இன்னொரு லோன் வாங்குவோம். இப்படியே லோனுக்கு மேலே லோனாக வாங்கி நம்ம மண்டையில் தான் எல்லாமே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தலையில் கை வச்சு என்ன பலன் புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேஷன் பண்ணுறத நிப்பாட்டுங்க. இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த மாதம் வருதுன்னா அந்த இதுக்குள்ளே நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை விட்டு வெளில போகாதீங்க. அந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆடம்பர செலவு பண்ணாதீங்க, எதுவுமே அதிகமாக வாங்காதீங்க. அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான திங்ஸ்லாம் கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கோங்க. அதுக்காக பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது எதையுமே குறைக்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெற்றதுங்க வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ அவங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் கொடுங்க. மிச்சத்தை படைச்சவன் பார்த்துக்குவான். நான் அதை அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க. கடவுள் நம்பிக்கை வச்சவன் எவனுமே தோற்று போகவே மாட்டாங்க.
லாட்ரி சீட்டோ இல்லை மிராக்கிளோ நடக்குதான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாம நீங்களா ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஒன்று பார்ட் டைம் ஜாப்பாக ஏதாவது ஒன்றுக்கு போங்க. பார்ட் டைம் ஜாப்பில் நிறைய இப்போ வந்துருச்சுப்பா. பார்ட் டைம் ஜாப் இல்லாத இதே கிடையாது. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். 7 மணிக்கு 8 மணிக்கு உங்களுக்கு வந்து இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சிருதா வர்ற வழியில் எதையோ ஒன்று பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் வேலைக்கு போங்க. 1 மணி நேரம் வேலைக்கு போனால் ஒரு 100 200 வந்தாலும் ஒரு மாதத்துக்கு 6000 ஆச்சுங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. 6000 வீட்டு ரெண்ட்டை கொடுத்துடலாம். மிச்சத்தை வச்சு நம்ம வந்து வீட்டை கழிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே போது கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். இல்லையா ஒரு நாளைக்கு 200 கிடைக்குதா, ஈவினிங் நான் சொல்கிறது பார்ட் டைம் ஜாப்பில் சொல்கிறேன். அந்த 200 எடுத்து வச்சிங்கன்னா மாதம் 6000 மாதம் 6000 கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுது, 72,000 கிட்ட வந்துடும். அப்போ நமக்கு அதுவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். நம்ம கடனை வந்து ஈஸியாக அடைச்சிட்டு தூரம் போய்கிட்டே இருக்கலாம். மெயினாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடன் இருந்துச்சுன்னா எவனுமே மதிக்க மாட்டான். எவனுமே மதிக்கலன்னா நம்ம டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. மதிச்சா என்ன, மதிக்காட்ட என்ன, போய்கிட்டே இருடா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. இப்போ என்னோட ஹஸ்பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவனும் மதிக்கலன்னு நினச்சி கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் எவனும் மதிக்கலன்னா நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுற லூஸுன்னே சொல்லலாம். நான் நிறைய விஷயம் யோசிப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாருமே மதிக்கலையே, நம்மளை அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலையே, நம்ம என்ன அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டோமா, ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, மண்டையை போட்டு குழப்பி குடும்பத்தில் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, நீ ஏன் அவங்க எல்லாம் வேணும்னு நினைக்கிற, இப்படி தான் கேட்பாங்க. அவங்க ஒன்றையும் வேண்டாங்கும் போது நீ ஏன் அவங்கள தூக்கி போடக்கூடாது, அவங்க நம்மளை தூக்கி போடலை, நம்ம தான் அவங்கள தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினை அப்படிம்பாங்க. அவங்க சொன்னால் அந்த ஒரு வார்த்தை நான் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் எப்படி சொல்கிறது, நான் வந்து நினச்சி பார்க்கவே ஆரம்பித்தேன். ஓ ஆமாம் இல்லை, நம்மையும் அவங்களே போட்டு தொங்கிக்கிட்டே கிடக்கணும், அவங்களுக்கே நம்மளை பிடிக்கலன்னா நமக்கே அவங்கள பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிங்க. 2 பேருமே வேலைக்கு போங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் வேலைக்கு போங்க. நம்மளால கண்டிப்பா ஒரு வருஷமோ இல்ல 3 வருஷத்துக்குள்ளேயோ நம்மள கடன்லாம் அடைச்சிட்டு நம்மளாலே நகை சேர்க்க முடியும். இப்படி நகை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்களேன், நீங்க வேண்டான்னு சொன்ன ஆட்கள்லாம் நம்மள வந்து தேடி வருவாங்க. இதுதான் மெயின் டார்கெட்டு. பணம். பணம் இருந்தா பணமும் வாய தொறக்கும்னு சொல்லுவாங்க. அதுதாங்க உண்மை. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பணம் இல்லாட்ட எவனுமே மதிக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய பெரிய உண்மைங்க. அந்த பணத்தை வச்சு தான் மனுஷங்களையே வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன தள்ளிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ கடன் இல்லாமல் இருங்க. நம்மளாலையும் பணம் சேமிக்க முடியும். நம்மளே 4 பேர் நம்புவாங்க. நம்ம கூட 4 பேர் வந்து பேச வருவாங்க. கடன் இருக்கும்போது பேச வருவாங்க. எப்படி வருவாங்க, நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. என்னமோ அவன் பெரிய ஞானி மாதிரியும் நம்ம என்னமோ ஒரு பெரிய கூனி மாதிரியும் அவனுக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது நம்ம கேட்கணும்னு நினைப்பானுங்க. போடா இவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும்னா நம்ம கையில் 4 காசு இருக்கணும். அந்த 4 காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நாங்கள் இதை கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளங்கள், என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்புமாக நல்லபடியாக கொண்டாடுங்க. ஓகேவா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.